நமசிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டா போதும், அது என்னமோ ஒரு அலாதியான சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடும். எவ்வளவுதான் கோவம் இருக்கட்டும், எவ்வளவுதான் வெறுப்பு இருக்கட்டுமே, மனசுக்குள்ள அந்த அலாதியான சந்தோஷம் வந்துடும். வந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. நம்ம மனசுல வந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்க, கண்டிப்பா வந்திருக்கும். வர்றதுக்கான காரணம் என்னன்னா, நாம வேற சிவனப்பா வேற இல்லை, நாம வேற சிவனப்பா வேற இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா சிவனப்பா மகிழ்ச்சியா இருக்கார். நம்ம துன்பமா இருக்கப்ப நம்மளை சந்தோஷமா மாத்தணும்னா அடியார். நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு ஆட்கொள்தல். உங்களுக்குள்ளதான் சிவன் இருக்கிறாருன்னு நம்பினீங்கன்னா அந்த இரக்கமோ கருணையோ உங்களுக்குள்ள பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப ஒரு சில பேர் என்னன்னா, எப்ப என்ன ஆட்கொண்டாருன்னே தெரியல, எனக்கு எல்லாமே அவரு தான் அப்படின்னு ஆயிடுவோம். எங்க அப்பாங்க அப்படின்னு சில பேர் உரிமையா சொல்லுவாங்க. சில பேர் அவர் என் நண்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சில பேர் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே, அதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் திருவண்ணாமலையில் எல்லாரும் இப்படி கிரிவலம் வர்றாங்கல்ல, இப்படி கிரிவலம் போனால் தனி பவர் உண்டு. எல்லாரும் அக்னி மூலை வழியாக வருவாங்க. அக்னி மூலையில இருந்து ஆரம்பித்து ரமணாசிரமம் வழியாக வந்து இந்த வழியாக வருவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, முதல்ல ஈசானலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே வருவாங்க. இப்படி சில கிரிவலம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சில பேர் அமாவாசை கிரிவலம் போகிறவங்க இருக்கிறாங்க. இல்லை பௌர்ணமி தான் போவான். ஆனால் திருவண்ணாமலை சில பேர் இருக்காங்க, சித்தர்கள்லாம் அமாவாசைக்கு தான் போவாங்க. நிலாவுக்கும் பூமிக்கும் சிவபக்திங்கிறது ஒரு வேட்கையாக இருக்கணும், நமக்குள்ள ஒரு ஏக்கமாக ஒரு தாகமாக இருக்கணும். அது எப்படின்னா, ஒரு மனிதன் நீருக்குள் முழுகும் பொழுது அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற பரிதவிப்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கும் அல்லவா, அந்த அளவிற்கும் மேலான வேட்கையாக இருக்க வேண்டும். இறைவனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனின் மீது நான் அன்பு செய்ய வேண்டும், இறைவனையே சதா நான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவர் மந்திரத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த திண்மமான எண்ணமானது மனதிற்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் அருளை நம்மால் பெற. எப்பவுமே வாழ்க்கையில சிவபெருமான பத்தின நம்பிக்கை எப்ப வரும் பாத்தீங்களா? நீங்க எந்த உறவெல்லாம் உண்மைன்னு நினைச்சீங்களோ, எந்த உறவெல்லாம் மாறாம நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோமோ, எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்துல கூட கை கொடுத்து தூக்கி விடும் நினைச்சோமோ, எல்லாமே ஒரு காலத்துல நம்ம பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்னா நம்மளை விட்டு விலகும். நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய இறைவன் சிவபெருமான். வேற எந்த கடவுளும் செய்ய முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பத்திரத்தில் எழுதி தருகிறேன். சிவபெருமான் நம்பிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்துல எங்க விமானத்துல வச்சிருவார். ஆனால் அவனை மறந்தீங்கன்னு வச்சுங்க, அதல சுதல விதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி வச்சிருவார். சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார், சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார். நான் சிவனை நம்பினேன், எங்கேயாவது கீழே போயிட்டேன்னு யாரும் சொல்லுவார் இல்லை. நான் ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சியை விட்டு சொல்ல வைக்கிறேன். மனசாட்சியை அவங்க மனசாட்சி சொல்லும். சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, சிவபெருமானை வழிபட்ட பிறகு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் சிவபெருமானை நம்பியவர்கள் வீண் போனதாக சரித்திரமும் வரலாறும் கிடையாது. திருமுறையை நம்பியவர்கள், திருமுறையை தொட்டவர்கள் கெட்டு போனதாக புராணம் கிடையாது. இதை நான் மீண்டும் 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 நான் உங்களுக்கு. சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி. இந்த மனசு குழம்புறது, பேய் பிடிக்கிறது, மன பைத்தியம் பிடிக்கிறவங்க எல்லாம் மனசு டாக்டர், மனநல மருத்துவத்தை போங்கம்மா. திடீர்னு கோவம் வரும், திடீர்னு மனசு அப்படியே அழுவான், பல்ல கடிப்பான், தற்கொலை பண்ணிக்கலான்னு போவான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மனசு குழம்பி போயிடுது. சொன்னேன், மனசு மனசு மனுஷு மனுஷன். இந்த மனசுங்கிற வார்த்தை தான் மனிதன்னு வந்துச்சு. மனசு இல்லாதவன் மனுஷனா கிடையாது. நீ மனுஷன் எல்லாரும் கேட்போம், மனசு இல்லையா? இந்த மனம் செம்மையாகணும்னா வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான். திருவாதிரை அன்னைக்கு மனக்குழப்பம் வரக்கூடாது, படிக்கிறதெல்லாம் மனசுல பதியணும். தேவை